The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. கோவை, மதுரை, நெல்லை, சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி, திருப்பூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழகத்தில் வரும் 11ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை சற்று உயரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வட கடலோர தமிழகத்தில் வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் தகவல். சென்னையின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மழை பெய்ய வாய்ப்பு. வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படலாம் என தகவல். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் சாரல் மழை. ஜில்லென மாறிய வானிலையால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. தென்காசி பழைய குற்றாலம் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. நீர்வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து பாதுகாப்பு கருதி வனத்துறை நடவடிக்கை. கேரளத்தில் தீவிரமடையும் தென்மேற்கு பருவமழை. மாநிலம் முழுவதும் காற்று மற்றும் மழைக்கு சிறுவர்கள் உட்பட 5 உயிரிழப்பு. வட மாநிலங்களில் வெயில் கொளுத்தி வரும் நிலையில் கோடை வாசஸ்தலங்களில் குவியும் மக்கள். உத்தரகாண்ட் மாநிலம் முசூரிக்கு செல்லும் மலைப்பாதையில் கடும் போக்குவரத்து நெரிசல். வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 29 ரூபாய் உயர்ந்து 957 ரூபாய்க்கு விற்பனை. பெட்ரோல், டீசல், எரிவாயு விலை உயர்வதால் சாமானிய மக்கள் அதிர்ச்சி. விலைவாசி உயர்வின் மனிதரான பிரதமர் மீண்டும் ஒருமுறை தன் வேலையை காட்டிவிட்டதாக காங்கிரஸ் விமர்சனம். மக்களிடமிருந்து பணத்தை பறித்து பணக்கார நண்பர்களின் கஜானாவை நிரப்புவதுதான் மோடியின் நோக்கம் எனவும் குற்றச்சாட்டு. உலகிலேயே குறைந்த விலையில் சமையல் எரிவாயு விற்கப்படுவது இந்தியாவில்தான். விலை உயர்வுக்கு எதிராக விமர்சனங்கள் வலுக்கும் நிலையில் பெட்ரோலிய அமைச்சகம் புள்ளி விவரத்துடன் விளக்கம். சென்னையில் சிஎன்ஜி எரிவாயு விலை 1 ரூபாய் உயர்ந்து 96 ரூபாய்க்கு விற்பனை. ஒரு மாதத்தில் மட்டும் 6 ரூபாய் வரையில் விலை அதிகரித்ததால் தொழில்துறையினர் அதிர்ச்சி. இந்தியா, இந்தோனேஷிய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் டெல்லியில் பேச்சுவார்த்தை. பாதுகாப்பு, வர்த்தகம், மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை. ஐந்து மாநில தேர்தலுக்கு பின் அரசியல் சூழல் மாறிய நிலையில் டெல்லியில் இந்தியா கூட்டணி கட்சிகள் நாளை ஆலோசனை. 23 கட்சிகள் பங்கேற்க உள்ளதாக காங்கிரஸ் தகவல். சிபிஎஸ்இயில் முறைகேடுகள் நடப்பதாக குற்றம் சாட்டிய மாணவர்கள் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியுடன் சந்திப்பு. மாணவர்கள் ரீல்ஸ் மட்டுமே எடுக்க வேண்டும், கேள்வி எழுப்பக்கூடாது என்று பிரதமர் மோடி விரும்புவதாக ராகுல் விமர்சனம். பெண்கள் பாதுகாப்பிற்கான சிங்கப்பெண் அதிரடிப்படை நாளை மறுநாள் தொடக்கம். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் ஏற்பாடுகள்.
ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு. அண்மையில் விசிகவில் இருந்து விலகிய நிலையில் திமுகவில் ஐக்கியம். மூன்று மாதங்களாவது இந்த ஆட்சி தாங்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக திமுக தலைவர் ஸ்டாலின் பேச்சு. அதனால் தான் 6 மாதங்கள் விமர்சிக்க மாட்டோம் என்று சொன்னதை மீறி பேசும் நிலை உருவாகியுள்ளதாகவும் விளக்கம். ஏற்கனவே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் சொன்ன 6 மாசத்துக்கு இது பிரச்சனை பேச போறதில்லை. ஆனால் 6 மாசத்துக்கு முன்னாடியே பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விடுமோ என்று அச்சம்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. வந்து விட்டது. 6 மாசம் இல்ல, 5 மாசம் இல்ல, 4 மாசம் இல்ல, 3 மாசமாவது தாங்குமா என்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற ஒன்றே தற்போது இல்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் பே. சண்முகம் பேட்டி. திமுக கூட்டணி என்றே ஒன்று இல்லை. திமுக கூட்டணி நாங்க இருக்கிற மாதிரி என்றதில்லை. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்பது இப்போது இல்லை. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஆட்சி 3 மாதங்களில் கவிழும் என்று கூறுவது தவறு. ஸ்டாலினின் கருத்து குறித்து பே. சண்முகம் விமர்சனம். ஒரு 1.25 கோடி மக்கள் ஓட்டு போட்டு ஒரு ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அது 1 மாசம் கூட தாங்காது, 2 மாசம் தாங்காது. இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் ரொம்ப தவறானது. எடப்பாடி சொன்னாலும் திரு ஸ்டாலின் சொன்னாலும் 2 பத்தியும் தான் சொல்றேன். திமுக தலைவர் ஸ்டாலினை சுற்றி இருப்பவர்களே அவரை ஏமாற்றுவதாக தாவேகா விமர்சனம். இதே நிலை தொடர்ந்தால் கொளத்தூர் கோட்டையை இழந்தது போல மொத்தத்தையும் இழக்கப் போவது உறுதி எனவும் பதிவு. தமிழகத்திற்கு புதிய முதலீட்டை ஈர்க்க முடியாவிட்டாலும் இருப்பதையாவது தக்க வைக்க வேண்டும். தாவேகா அரசுக்கு அதிமுக வலியுறுத்தல். அதிமுக தோற்றதே தவிர சாகவில்லை என்று முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பதிலடி. எத்தனை விஜய் வந்தாலும் அதிமுக எதிர்கொள்ளும் எனவும் நம்பிக்கை. மெரினாவில் உருவான ஆற்றல் மறைமுகமாக வளர்ந்து வருகிறது என அண்ணாமலை பதிவு. தமிழக அரசியலில் அசுர பலத்துடன் புதிய ஆற்றல் உருவாகிக் கொண்டிருப்பதாகவும் நம்பிக்கை. அண்ணாமலை வந்ததால் பாஜக பலமடையவும் இல்லை, விலகியதால் பலவீனமும் இல்லை என்று தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. அண்ணாமலையுடன் சென்றவர்கள் சுயநலவாதிகள் எனவும் விமர்சனம். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, எப்பவுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. சில பேர் நினைச்சுக்கிட்டாங்க அவங்க வந்ததுனால தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. வந்ததுனால ஸ்ட்ராங் ஆகல, போனதுனாலும் ஸ்ட்ராங் போகல. எப்பவுமே இந்த கட்சி பலமான கட்சியா தான் இருக்குது. சுயநலவாதிகள் வேண்டுமென்றால் சென்றிருப்பார்கள். பொதுநலவாதிகள் யாரும் எங்கிட்ட இருந்து போகல. தாவேகா கூட்டணிக்கு சென்ற காங்கிரஸை கடுமையாக சாடிய சீமான். காங்கிரஸ் ஓட்டால் வென்ற உதயநிதியை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள் என்று மாணிக்கம் தாக்கூர் பதிலடி. பத்து எம்பி வச்சிருக்கான், 10 நாடாளுமன்ற திமுக ஓட்ட பிச்சையில வச்சிருக்கான். உண்மையில மாநிலத்தை ரிசைன் பண்ற, ரிசைன் விளையாட ஆட்சி அதிகாரத்தில் நீ அவனோட கூட்டணி வச்சு இடைத்தேர்தல் செஞ்சு 3 ஆண்டு இருக்கு. ரிசைன் பண்ண உடனே இந்த இடைத்தேர்தல் வச்சு நின்றுவான், வென்றுவான். காங்கிரஸ் ஓட்டை வாங்கி தானே உதயநிதி எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. காங்கிரஸ் ஓட்டு இல்லாமலே அவர் உதயநிதி திருவல்லிக்கண்ணியில் ஜெயிச்சிருக்காரு. அவரை உங்க தம்பி உதயநிதி ராஜினாமா பண்ண சொல்லுங்க. அடுத்து 24 மணி நேரத்தில் ஓம் பிர்லா பார்த்து நான் சிக்னேச்சர் கொடுத்துருவேன். பண மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விசாரிக்க ஆளுநர் அனுமதியா? தமிழக அரசு கடிதம் எழுதியிருந்த நிலையில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு அனுமதி என தகவல்.
மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் முறைகேடு என்ற புகாரை விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி. குடமுழுக்கை தமிழில் நடத்த எந்த தடையும் இல்லை எனவும் விளக்கம். மின்வாரியத்தில் 300 பேருக்கு ஒரே நேரத்தில் பதவி உயர்வு என்பது தாவேக அரசின் பித்தலாட்டம் என திமுக கண்டனம். திமுக ஆட்சியிலேயே 416 உதவி செயற்பொறியாளர்கள் பதவி உயர்வுக்கு பட்டியல் அனுப்பப்பட்ட நிலையில் எஞ்சிய 116 பேரது நிலை என்ன எனவும் கேள்வி. திருவள்ளுவருக்கு காவி வர்ணம் பூசப்பட்ட விவகாரத்தில் ஆளுநரை கண்டித்து வைகோ தலைமையில் ஆர்ப்பாட்டம். ஆளுநர் மாளிகை நோக்கி செல்ல முயன்ற வைகோ உள்ளிட்டோர் கைது. தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு, தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு. தமிழ்நாட்டில் இணைய வழியில் ஆவணங்களை பதிவு செய்யும் நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்படும். வீட்டிலிருந்தே ஆவணங்களை பதிவு செய்யும் வகையில் பத்திரப்பதிவுத்துறை அறிவிப்பு. இரவு நேரங்களில் ஆங்காங்கே மின்தடை ஏற்படுவது உண்மைதான். பகிர்மானத்தில் ஏற்படும் பிரச்சனையால் மின்தடை ஏற்படுவதாக மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் பேட்டி. ஆங்காங்கே சில இரவு நேரங்களில் பவர் கட் ஆகுது. அதெல்லாம் மறைக்கவோ மறுக்கவோ நாங்கள் செய்யலை. காரணமே பூராமே டிமாண்ட் ஓவர்லோட், பகிர்மானம் இதில் இருக்கக்கூடிய காரணங்கள். இதுக்கும் ஜெனரேஷனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. கோவையில் 2வது வாரமாக களை கட்டிய ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. ஆடி பாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் பட்டாளம். தங்கத்தின் விலை ஒரே வாரத்தில் சவரனுக்கு 3440 ரூபாய் சரிவு. சென்னையில் ஒரு சவரன் 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த பக்தர்கள் 4 மணி நேரம் காத்திருந்து தரிசனம். தமிழ்நாடு முழுவதும் கோவில்களில் ஆன்லைனில் சிறப்பு தரிசன டிக்கெட் முறையை கொண்டுவர திட்டம். அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷின் அறிவுறுத்தலின் பேரில் மாற்றம் செய்ய ஏற்பாடு. மதுபானங்களுக்கு கூடுதல் விலை வசூலிப்பது வரும் சட்டமன்ற கூட்டத்தொடருக்குள் தடுக்கப்படும். மதுவிலக்குத்துறை அமைச்சர் விக்னேஷ் உறுதி. திருச்சியில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல். 7 சிறுவர்கள் உட்பட 9 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை போராட்டம் தொடரும். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி நிறுவனர் அபிஜித் திப்கே திட்டவட்டம். ராஜஸ்தானில் கடந்த 2 ஆண்டுகளில் 535 விவசாயிகள் இறப்பின் பின்னணியில் அதிர்ச்சி தகவல். ரசாயன பூச்சிக்கொல்லிகளை அதிகம் பயன்படுத்தியதால் இறப்பு என ஆய்வறிக்கை. இந்தியர்கள் மீது இன வெறுப்பை தூண்டும் வகையிலான 14 சமூக ஊடக பதிவுகளை முடக்கியது சிங்கப்பூர் அரசு. பிரிவினையை உண்டாக்க நடைபெறும் முயற்சிகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என திட்டவட்டம். முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 564 ரன்களில் டிக்ளேர் செய்த இந்தியா 113 ரன்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து ஃபாலோ ஆனை தவிர்க்க போராடும் ஆப்கானிஸ்தான்.
T20 தொடரில் விளையாட இங்கிலாந்து செல்லும் வைபவ் சூரியவன்ஷிக்காக விதிகளை தளர்த்திய BCCI. 15 வயது சிறுவன் என்பதால் அவருடன் செல்லும் பெற்றோருக்கான செலவை ஏற்றது கிரிக்கெட் வாரியம். பிரபல மலையாள திரைப்பட நடிகர் சலீம் குமார் காலமானார். பிரதமர் மோடி, கேரள முதல்வர் VD சதீசன் உள்ளிட்டோர் இரங்கல். The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.